எஸ், கர்த்தருடைய நாமம் மகிமை உண்டுவதாக. ஆமென். ஹல்லேலூயா. இந்த சைடுல இருந்து சத்தமே இல்லையே. ஹல்லேலூயா. எஸ், இவ்வளோ நேரம் நம்ம ஆடி பாடி நம்ம மாம்சத்துல கர்த்தரை ஆராதிச்சோம். இந்த வேளையில ஆவியோட சேர்ந்து நாம் கர்த்தரை எல்லாம் ஆராதிப்போமா? எல்லாரும் எழுந்து நின்று கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்த. ஓ, இஸ்ராவேலின் தேவன் உறங்குவதும் இல்லை, தூங்குவதும் இல்லை. அவர் நம்மை காக்கிற தேவனாய் இருக்கிறார். ஆமென். அவரை நம்புவதால் நாம் பாக்கியவானாய் இருக்கிறோம். ஆமென். அநேக பிள்ளைகள் இங்க கிறிஸ்துவ மதம் எல்லாம்லயும் நீங்க வந்திருக்கீங்க. அதை நான் காண்போம் போது தெரிகிறது, உங்க வாழ்க்கையில நீங்க ஒரு பாக்கியவானா, ஒரு நல்லவனா இருக்க நீங்க தான் செயல்படணும்னு இத்தனை நாள் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆனா வேதம் சொல்லுகிறது, நீ நல்லவனாய் மாற, நல்லவனாய் மாற கர்த்தரை விசுவாசிப்பதே இருக்கிறது. ஆமென். அவர் கிருபை நம்மளை ரட்சிக்குகிறது, அவர் கிருபை நம்மளை காப்பாற்றுகிறது. ஆமென். அவரை நம்புவதால் நம் பாக்கியவானாய் இருக்கிறோம். ஆமென். எல்லாரும் கரங்களை தட்டி பாடுவோமா? உம்மை நம்பும் நான் பாக்கியவான், உம்மையே நம்பியிருப்பேன். ஆமென். உம் அன்பை நம்பும் பாக்கியவான், அன்பையே நம்பியிருப்பேன். சொல்லுமா? உம்மை நம்பும் நான், உம்மை நம்பும் நான் பாக்கியவான், உம்மையே நம்பியிருப்பேன். உம் அன்பை நம்பும் நான் பாக்கியவான், உம்மையே நம்பியிருப்பேன். உம்மை நம்புவேன், நான் உம்மை நம்புவேன், உம்மையே நம்பியிருப்பேன். அவன் கரங்களை கட்டி, உம்மை நம்புவேன், நான் உம்மை நம்புவேன், உம்மையே நம்பியிருப்பேன். நீதானே என் துணையானி, என் கேடகமும் மானி. நீதானே என் துணையானி, என் கேடகமும் மானி. நினைப்பவரே, என்னை ஆசீர்வதிப்பவரே, என்னை நினைப்பவரே,
promise you கர்த்தர் இரு பரிவாரமான ஆசீர்வாதம் அவர் உங்களுக்கு தருவார். நீங்கள் வெட்கப்பட்ட இடத்துல, குற்றப்பட்ட இடத்துல நீ எதுவும் செய்யாமல் நீ தனிமையில் காத்திருந்து நீ கர்த்தரை நம்புகிறவனாய் இருந்தால் நீ பாக்கியவான் என்று அழைக்கப்படுகிறாய். கர்த்தரே அகில உலகத்தை படைத்த தேவனே சொல்லுகிறார், நீ பாக்கியவான். ஆமென். அவரை நம்புவதனால் நம்ம என்னைக்கும் குற்றப்பட்டு போவதில்லை. எந்த சூழ்நிலையில் மாறலாம், மனிதர்கள் மாறலாம், மாறாத தேவன் இயேசு ஒருவரே. அவர் நிச்சயமாக இயேசு ஒருவரை உங்களுக்கு அறிந்து தெரியாம இருக்கலாம். இன்னைக்கு அந்த பேரை நீங்க பிடிச்சு கொள்றதுனால ஜஸ்ட் ஒரு சின்ன நம்பிக்கை, நம்ம வாழ்க்கையில எவ்வளவு காரியங்களை நம்புகிறோம். இயேசுன்ற பேரை நீங்க நம்பும் போது lot of great things will happen. சவுல் என்ற மனிதன் இயேசுவை நம்பினதனால் அந்த சத்தத்தை, அது இயேசு, அது கடவுள் என்று நம்புறதுனால தான் இன்னைக்கு அநேகர் வாழ்க்கையோட வெளிச்சமா பவுலாய் மாறிக்கொண்டிருக்கிறார். இன்னைக்கு சவுலாய் நாம் இருக்கலாம், மனிதர்களை நொறுக்குகிறவனாய் இருக்கலாம். ஆனா when you come into God's presence, கர்த்தர் உன்னை மனிதர்களை உருவாக்குறவனாய் மாற்றுகிறார். ஆமென். அவர் உன்னை எப்படி வழிகள் எல்லாம் சேவையாக்குவார். உன் பாதைகள் எல்லாம் கரடு முரடா இருக்கலாம், ஆனா நடப்பது தெரியும். நன்மைகள் எல்லாம் உனக்கு, தீமைகள் எல்லாம் இயேசுவுக்கே. அதுதான் அவரு நம்மளுக்கு கொடுத்த சத்தியமே. அவரை நம்புறதுனால நம்ம வாழ்க்கையில என்ன ஆகும்னு நீங்க கேட்டீங்கன்னா, இன்னைக்கு உங்க வாழ்க்கையில இருக்கிற தீமை எல்லாமே நன்மையாய் மாறுகிறதாமே. அதனால அந்த பாட்டு சொல்லுகிறது, உம்மை நம்பும் மனிதர்கள் யாவருக்கும் கிருபை சூழ்ந்து கொள்ளும். இருதயத்திலிருந்து உம்மை நம்பும் நான் பாக்கியவான், உம்மையே நம்பி இருப்பேன். உம் அன்பை நம்பும் நான் பாக்கியவான், உம்மையே நம்பி இருப்பேன். ஆமென். கரங்களை தட்டி உம்மை நம்பும் நான் பாக்கியவான், உம்மையே நம்பி இருப்பேன். ஆமென். என்ன ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆகும்னா, அவர் நம்மளை மறவாமல் நினைப்பவராய் மாறுகிறார். அவர் நம்புறதுனால எனக்கு என்ன நடக்கும்னு கேட்டீங்கன்னா, ஜஸ்ட் பிலீவ். நீங்க நம்புறதுனால முடிவு பரியந்தம் அவர் உன்னை மறவாமல் நினைக்கிறார். ஆமென். எல்லாரும் சேர்ந்து இருதயத்தின் ஆழத்திலிருந்து நம் ஆவியோடு அவரை துதிப்பதனால நிச்சயமா ஒரு டிரான்சாக்ஷன், ஒரு யூத் ரிவைவல் நமக்குள்ள நடக்கும். மேபி இந்த வாலிப நாட்கள்ல மாம்சத்துல நம்ம சோர்ந்து கொண்டு அநேக போராட்டங்களுக்குள்ள நம்ம கடந்து சென்று கொண்டிருக்கலாம். இந்த ஆராதனை வேளையில நம்ம சரண்டர் பண்ணும்போது God doing some great transaction in your life. Amen. அதனாலதான் அந்த பாடல்ல சொல்லுது, மறவாமல் நினைத்தவர் அவரே. ஆமென். மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வே.
வேதனைக்காக மாத்திரம் மறிக்கல. உங்கள் தனிப்பட்ட முறையில நீங்க எந்த வேதனையை கடந்து சென்றிருந்தாலும், சரீர வேதனையா இருக்கலாம், இதயத்தின் பலவீனங்களா இருக்கலாம், when you put the name on your tongue, கிறிஸ்துவின் நாமத்தை உன் நாவில் நீ அறிக்கையிடும் போது உன் வரிகள் எல்லாம் மாறுகிறது. அதனாலதான் அவர் சொல்லுகிறார், உன் குடும்ப மருத்துவர் நானே, உன்னை சுகமாக்க வந்தேன், உன்னை மீட்க வந்தேன், உன்னை ரட்சிக்க வந்தேன். ஞானிகள் மத்தியில மேபி நம் தாயும் தகப்பனும் நம்மள பைத்தியமா கருதலாம், அவர்களை நம்மளை என்ன வேணா நினைக்கலாம், ஃப்ரெண்ட்ஸ் என்ன வேணா நினைக்கலாம். God says, நான் உங்களை ஞானிகள் மத்தியில் வைக்க ஆசைப்படுகிறேன். ஆமென். That's what our God. அதுதாங்க நம்ம கடவுள். நம்ம தள்ளி தள்ளி போனா கூட அவர் நம்மளை அள்ளி வைத்துக் கொள்ளுகிற தேவனாய் இருக்கிறார். உன்னோட அம்மா உன்னை தவறுதலாய் புரிந்து கொண்டிருக்கலாம், யாரு வேணா உங்களை தவறுதலாய் புரிந்து கொண்டிருக்கலாம். But when you stand in God's presence, கர்த்தருடைய பிரசன்னம் ஒருத்தனுக்கு மகிமை மாத்திரம் கொடுக்காது. வசனம் சொல்லுகிறது, கர்த்தருடைய பிரசன்னம் ஆசீர்வாதத்தை கொடுக்கிறது. எவன் ஒருவன் ஆசீர்வாதமா இருக்கிறானோ, ஈசாக்கு பிரசன்னத்தினால் நிறைந்திருந்தானோ இல்லையோ, ஆசீர்வாதத்தினால் அவன் நிறைந்திருந்தான். அந்த ஆசீர்வாதம் அவனை துரத்தின ராஜாவே, நீ இருந்தாதான் எனக்கு மகிமைன்னு சொல்ல வச்சது, நீ இருக்கிறதுனால நான் மாறுகிறேன் என்று சொல்ல வைத்தது. சேம் ஈசாக்கோடு இருந்த தேவன், யாக்கோபோடு இருந்த தேவன் ப்ராமிஸ் சொல்லுகிறது 1 கொரிந்தியர்ல, அவர் நம் இருதயத்தில் வாசம் செய்கிறார். ஆமென். அவர் இருதயத்தில் வாசம் செய்கிறதுனால நாமளே அவருடைய தேவனுடைய ஆலயமா இருக்கிறோம், நாம் பரிசுத்தமா இருக்கிறோம். ஆமென். எஸ், அவர் ரொம்ப அற்புதமான தேவங்க. ஏன்னா அவர் ஒருபோதும் கைவிடார். ஆமென். நம் இயேசு நல்லவர், ஒருபோதும் கைவிடார். ஆமென். எல்லாரும் சேர்ந்து இந்த நேரத்துல நல்ல கரங்களை தட்டி இந்த மோமெண்ட்ல நீங்க அவர் நல்லவர் நல்லவர் நல்லவர்னு பாடும்போது God is transacting your life. Life நிச்சயமா என்ன ஆகுது, மாறுகிறது. ஆமென். நம் இயேசு நல்லவர், ஒருபோதும் கைவிடார். ஆமென். நம் இயேசு நல்லவர், ஒருபோதும் கைவிடார். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மிதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். சொல்லுமா, ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மிதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். நம் இயேசு நல்லவர், ஒருபோதும் கைவிடார். கரங்களை தட்டி